இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம், இவர்கள் தான் எதிர்க்கிறார்களாம். அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்தபோது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான் கேட்டபோது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுத் தந்திருக்கிறார்களே. நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன், இந்தி இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக வராமல் சட்டத்தில் தடுத்ததற்கு ஒரே காரணம் சஞ்சீவ் ரெட்டி. சட்டம் அரசியல் நிர்ணய சபையில் ஆட்சி மொழி எது என்பதற்காக விவாதம் நடந்து அதற்கு ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது, இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு. அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படமெடுக்கிறீர்களோ, அந்த உயிர்கொள்கை இந்தி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்ற போது நான் சொல்லது நண்பர்களே, அவருடைய தந்தை பெரியார் சொன்னது, விடுதலையை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், 1000 இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன், சஞ்சீவ ரெட்டி நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னபோது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் மத்தியிலே நின்று அவர் சொன்ன பதில், உங்களில் ஒருவர் கேட்கிறார், உங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார் என்று, அதற்கு சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது,